வரலட்சுமி இறந்தது கண்ணகி நகர்ல சகோதரி வரலட்சுமி இறந்தது காலையில இருந்து எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருது. காலையில அவங்க விடிகாலம் அவங்க கால் வச்சு இங்க கரண்ட் அவங்க வாங்கலன்னா எத்தனை பேர் இங்க அதே காலை வச்சு பல 100 பேர் இறந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தியாகம் செஞ்சு இந்த பகுதி மக்களை அவங்க காப்பாத்திருக்காங்க. விடிகாலம் அவங்க வந்ததுனால மற்ற பல பேர் பழிச்சாங்க, இல்லைன்னா எல்லாருமே காலை வச்சு அவங்க இறந்திருப்பாங்க. ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் பல போராட்டத்துலதான் அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு கடமை. நானே பல நேரங்கள்ல அவங்களுக்கு பூட்ஸ் கொடுக்கணும், கிளவுஸ் கொடுக்கணும், ஃபேஸ் மாஸ்க் கொடுக்கணும்னு நிறைய வாட்டி கோரிக்கை வச்சிருக்கேன். இந்த தொகுதியில போட்டி போடும்போது கூட அந்த கோரிக்கை வச்சிருக்கேன். முதலமைச்சர் இங்க வர்றாருன்னா இவ்வளவு தண்ணி இருந்தா பூட்ஸ் இல்லாம வருவாரா? முட்டி வரைக்கும் பூட்ஸ் போட்டுக்குவாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த தூய்மை பணியாளர்களுக்கு இன்னைக்கு நான் முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறேன், மாநகராட்சிகிட்டையும் கேட்டுக்கிறேன், தூய்மை பணியாளர்களுக்கு பூட்ஸ் கொடுங்க, முட்டி வரைக்கும் உள்ள பூட்ஸ் கொடுங்க, கையில கிளவுஸ் கொடுங்க, மாஸ்க் கொடுங்க. அதனால தயவு செய்து அவங்கள 2ஆம் தரம் குடிமக்களா நடத்தாதீங்க. இன்னைக்கு இந்த குழந்தைங்க பேர் என்னப்பா? யுவஸ்ரீ மனிஷை யார் காப்பாத்துவா? ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. அதனால இந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக அரசாங்கம் முழுமையான தனது உதவியை செய்யணும். சும்மா வாய் வார்த்தையில இவ்வளவு லட்சம் கொடுத்துட்டேன், அதனால அந்த குழந்தைங்களை மிக மிக நல்ல படிக்கிற இடத்துல, உயர் படிக்கிற இடத்துல அவங்கள படிக்க வைக்கணும்ன்றது அரசாங்கத்தோட நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஐயா அவங்க பேர் என்னமா? ரவி அவர்களுக்கு நல்ல வேலை, அரசாங்க வேலை கொடுக்கணும், அதுக்கும் ஏற்பாடு பண்ணணும். எந்த விதத்திலயும் அந்த அம்மா இங்க எல்லாரும் சொன்னாங்க பாருங்க, அந்த அம்மா இருந்து எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்காங்க. குழந்தை மாதிரி இருக்கு அந்த முகம், வரலட்சுமி மாதிரியே இருக்காங்க. அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. முதலமைச்சர் இதுல தனி கவனம் செலுத்துன்னு கேட்டுக்கிறேன். மறுபடியும் நாங்க சொல்றோம், இதே டென்ஷன்ல நான் போட்டி போடும்போது சொன்னேன், வெள்ளத்துல மக்கள் தத்தளிச்சிட்டு இருக்காங்க, ஓட்டு வாங்குனீங்கல்ல, எங்க போறீங்க நீங்க? அது மட்டும் இல்ல, 5161 கோடி ரூபாய் இங்க ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜுக்கு, மழை நீர் வடிகாலுக்கு கொடுக்கப்பட்டது. 2161 ரூபாய் தான் செலவு பண்ணிருக்காங்க, மிச்சம் செலவு பண்ணல. மழை நீர் கால்வாய்க்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கி கொண்டார்கள் என்பதுதான் எனது கவலை. அதனால எவ்வளவு பேர் உயிரை காவு வாங்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால தயவு செய்து டிவியை திறந்தா மாநில உரிமை, மாநில மக்களின் உரிமையும் உயிரை பாதுகாக்குங்க. மாநில உரிமைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, மாநிலத்தின் உயிரை பாதுகாக்குங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் ஏதோ இங்க சும்மா வரல, அவங்களோட ஒருத்தியா நான் இங்க பங்கெடுத்து கொள்ள வந்திருக்கேன். இந்த குழந்தைகளுக்கும் அவங்க வரலட்சுமியோட வீட்டுக்காரர் அவருக்கு ரவிக்கும் அரசாங்க வேலை கொடுக்கணும். இந்த 2 குழந்தைங்களையும் நல்ல பள்ளியில படிக்க வச்சு அவங்களுக்கு எல்லாத்துலயும் கல்லூரி வரைக்கும் அவங்க படிக்கிற வரைக்கும் செலவை எடுத்துக்கணும், முழுமையா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன். சும்மா எப்ப பார்த்தாலும் மாநில உரிமை மாநிலத்தோட உயிரை பாதுகாங்க முதல்ல ஸ்டாலின் அவர்களே. அதனால எல்லாரும் இவங்களோட அழுகையை என்னால தாங்கவே முடியல. அதனால இந்த பகுதி நான் வந்து இங்க வந்தேன், நான் இங்க வரும்போது தென் சென்னையில போன ஜூன் மாசம் இந்த இடம் எப்படி இருந்ததோ நான் கேக்குறேன். இங்க ஒயர் வெளியே தெரிஞ்சிருக்கு. இந்த அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க, தினம் கேக்குறேன்னா 300 ரூபாய் கொடுங்க, அதை சரி பண்ணி கொடுக்கறேன்னா என்ன அர்த்தம் நான் கேக்குறேன். அதுக்கு அரசாங்கம் எதுக்கு? அரசாங்கம் எதுக்கு? அதனால தயவு செய்து அவங்க அதிகாரிகள்கிட்ட டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, பண்ணலன்னா பரவாயில்ல. அதிகாரிகள் சரியான நேரத்துல அதை சரி செய்திருந்தா வரலட்சுமியோட உயிர் போயிருக்காது இன்னைக்கு. அதனால அரசாங்கம் இனிமையும் விளம்பரம் பண்ணிட்டு இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காம தயவு செய்து ரோட்ல இறங்கி உங்க எம்பியையும் உங்க எம்எல்ஏயும் பார்க்க சொல்லுங்க. என்ன ஓட்டு வாங்கிட்டு அப்படியே ஓடி போக சொல்லாதீங்க. அதனால தயவு செய்து நான் இப்ப ஏற்கனவே அவங்களுக்கு தீர்வு வேணும் மேடம்.
அதாவது 71% காவா அடைச்சிருக்குன்னு பகுதி மட்டும் இல்ல, எல்லா பகுதியும் எல்லா இடமே அப்படிதான் இருக்கு. எல்லா இடமே அப்படிதான் இருக்கு. சென்னைய அவங்க சிங்கார சென்னைன்னு சொன்னாங்க. சிங்கார சென்னையின் அவலத்தை பாருங்க. இங்க மேயரா இருந்தாரு முதலமைச்சர் அவர்கள். 5வது முறை ஆட்சி செய்யறாங்க. 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. என்ன செஞ்சிருக்காங்கன்னு மிக மிக வருத்தத்தோட நான் பேசுறேன். உடனே நினைக்கிறேன் ஐயா, ஆமா நான் ஆமா நான் அதுக்காக தான் இங்க வந்தேன். அதுக்காக தான் நீங்க எம்பி ஆயிட்டா கவர்மெண்ட் எதனா செஞ்சுதான் ஆகணும். அவங்க காலேஜ் போற வரைக்கும் கல்யாணம் பண்ணி முடிக்கிற வரைக்கும்